போர்க்களம் அமைதியாக இருக்கிறது. அர்ஜுனன் ரதத்தில் அமர்ந்திருக்கிறான். வில் கீழே விழுந்திருக்கிறது. தலை குனிந்திருக்கிறது. கிருஷ்ணன் அவனை பார்க்கிறான். ஒரு வீரனாக இல்லை, ஒரு அரசனாக இல்லை, உடைந்த மனிதனாக. அந்த தருணத்தில்தான் கிருஷ்ணன் முதல் முறையாக பேசுகிறார். கிருஷ்ணர் கேட்கிறார், அர்ஜுனா, இந்த பலவீனம் எங்கிருந்து வந்தது? இது உனக்கு ஏற்றது அல்ல. இது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது, மரியாதையும் தராது. கிருஷ்ணன் கோபமாக இல்லை. அவர் அர்ஜுனரை எழுப்புகிறார். இந்த அசக்தியை விட்டுவிடு. இது நீ அல்ல. எழு, போரிடு. சில நேரங்களில் அன்பு மென்மையாக பேசும். சில நேரங்களில் அன்பு குலுக்கி எழுப்பும். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்க்கிறான். குரல் நடுங்குகிறது. பீஷ்மரை நான் எப்படி எதிர்த்து போரிடுவேன்? என் குருவின் மீது நான் எப்படி ஆயுதம் எடுப்பேன்? இது பயமல்ல, இது குழப்பம். நான் வென்றாலும் அதில் என்ன மகிழ்ச்சி? அந்த வெற்றி என் மனதை எரிக்கும். அமைதி இல்லாத வெற்றி தோல்வியே. எது சரி, எது தவறு எனக்கு தெரியவில்லை. என் புத்தி குழம்பிவிட்டது. மனிதன் எனக்கு தெரியவில்லை என்று சொல்வதே மாற்றத்தின் ஆரம்பம். நான் உன் சீடன். உன்னிடம் சரணடைந்தேன். எனக்கு வழிகாட்டு. இங்கேதான் பகவத்கீதா உண்மையாக தொடங்குகிறது. கிருஷ்ணர் சொல்கிறார், உடல் அழிகிறது, ஆனால் ஆத்மா அழிவதில்லை. ஆடையை மாற்றுவது போல் ஆத்மா உடலையே மாற்றுகிறது. வெப்பம், குளிர், சுகம், துக்கம் அவை வந்து போகும். அவற்றில் கலங்காதவனே உண்மையில் வலிமையாவான். உன் கடமையை உன்னை அழைக்கிறது. இந்த யுத்தம் தர்ம யுத்தம். நீ போரிட்டால் சொர்க்கம், போரிடாமல் விட்டால் அவமானம். அதனால் எழு, கடமையை செய். இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்த பகுதி